எல்லோருக்கும் வணக்கம். அண்ணன் நீங்க ரொம்ப சிகப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திருஷ்டி பட்டு இந்த உலகத்துக்கு வச்சு விட்டது யாருன்னா நம்ம இந்தியா மட்டும்தான். உலக அளவுல நீங்க எந்த மார்க்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எல்லாத்துக்கும் திருஷ்டி வந்துடும் சொல்லிட்டு ஒரு கருப்பு போட்டு எடுத்து நம்ம நெத்தியில வச்சு விட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ். அதாவது நம்மளுடைய மார்க்கெட் மட்டும் இன்னைக்கு நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த வாரத்துக்கு தேவையான பெரும்பாலான நியூஸ்கள் வந்துடுச்சு. இந்த நியூஸுக்கு வந்து மார்க்கெட் கடந்த 5 நாளாக மூவ்மெண்ட் இல்லாமல் இருந்தால் நேற்று ஒரு பெரிய மூவ்மெண்ட், இன்னைக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் அப்படின்றத காமிச்சிட்டான். ஆனால் அது எதிர்பார்த்த மாதிரி மேல் நோக்கி வரல. நிறைய பேர் மேல் நோக்கி தான் எதிர்பார்த்துருப்பாங்க பெரிய மூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அதை அப்படியே திருப்பி போட்டு பெரிய மூவ்மெண்ட் கீழே அப்படின்ற மாதிரி ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட் கீழே இறக்கி விட்டாங்க நிஃப்டி. இந்த சமயத்தில் எல்லா நியூஸ் வந்ததுக்கு அப்புறமும் நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் தடுமாற்றமாக இருக்கு. ஆனால் இன்னும் ஒரு நியூஸ் வர வேண்டியது இருக்கு. அமெரிக்காவினுடைய இன்ஃப்ளேஷன் டேட்டா அப்படின்றது இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேல வரும். அது மட்டும் இல்லை, அடுத்த வாரத்தில் ஒரு நாள் லீவ். திடீர்னு நீங்க கண்ணு முழிச்சு பார்க்கும்பொழுது பட்ஜெட் நியூஸ் அப்படின்னு ஏதாவது ஒன்று கொண்டு வந்து விட்டுருவாங்க. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், சில பட்ஜெட் சம்பந்தப்பட்ட ஷேர்கள் வெடிச்சு செதையிட்டான். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி NMDC ஸ்டீல் அப்படின்ற ஒரு ஷேர், இது வந்து பல பேர்த்துக்கு ஃபேவரட்டான ஷேர். 100 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய ஃபேவரட்டான ஸ்டாக்கில் பிடிக்கும் பொழுது இந்த ஸ்டாக்கும் ஒரு ஃபேவரட்டாக வரும். இவனுடைய கடந்த கால வரலாறுலாம் பார்த்தீங்கன்னா 30 ரூபா இருப்பான், அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 60 ரூபா போயிருப்பான், அப்புறம் மறுபடியும் 40 ரூபா வந்திருப்பான், அப்புறம் மறுபடியும் 70 ரூபா வந்திருப்பான். ஸோ இந்த ஷேருக்குள்ள ஒரு முக்கியமான நியூஸ் இருக்கு. என்ன அப்படின்னா இவங்களுடைய பிரைவேடைசேஷன் நியூஸ். ஸோ அது எப்போ என்ன ஏது அப்படின்ற டேட்டா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அந்த NMDC ஸ்டீலினுடைய அப்பப்போ பிரைவேடைசேஷன் சம்பந்தப்பட்ட நியூஸ் வரும்போதெல்லாம் இவன் டப்புன்னு 6% ஏறுவான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த NMDC ஸ்டாலில் நிறைய பேர் லோவில் சப்போர்ட்டில் வாங்கி சம்பாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த முறையும் அதே மாதிரி சப்போர்ட்லேருந்து 70 ரூபா வருமா? ஏன்னா அந்த பிரைவேடைசேஷன் நியூஸ் இதுக்குள்ளே இருக்குது. அப்படி இல்லாமல் 60 ரூபாயிலிருந்து 30 ரூபா வருமா? நான்லாம் 30 ரூபா வருமானு நான் காத்து கிடக்கிறேன். என்னுடைய காத்திருப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த ஷேர் 30 ரூபா வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நண்பர்களே, கல்யாணம் ஈஸியாக பண்ணிடலாம், ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு சண்டை போடாமல் வாழ்றது மிகப்பெரிய ஒரு சாகசம். அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் எந்த ஷேர் வேணாலும் கொண்டு வந்து லிஸ்ட் பண்ணிடலாம், தொடர்ந்து அது ஏறிக்கொண்டே போயிட்டு இருக்கலாம். ஆனால் அதை கண்டினியூ பண்ணுறது ரொம்ப முக்கியம். இந்த டாடா எல்சி அப்படின்ற ஷேர் வந்து இன்னைக்கு ரிசல்ட் வெளியிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அது ஒரு 2% கீழே இறங்கி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்ன ரிசல்ட் விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஏதாவது மோசம் விட்டுருக்காங்கன்னா மோசம் கிடையாது. அவங்களுடைய ரிசல்ட் அப்படின்றது மோசம் கிடையாது. அவங்களுடைய சீக்வன்ஸில் சேம் டைப் ஆஃப் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது பத்தாது. ஷேர் மார்க்கெட்டில் வந்து வருஷம் மிகப்பெரிய அளவில் க்ரோத் அப்படின்றது எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. அது வரலினா அப்புறம் இப்படி தான் கும்பாகும். ஸோ இந்த சமயத்தில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பெருசாக சாகசம் பண்ண முடியல இந்த டாடா எல்சினால. இனி அடுத்த குவார்டர் எப்போ அல்லது அடுத்த நியூஸ் எப்போ அப்படின்ற மாதிரி அண்ணாந்து பார்த்து கிடக்க வேண்டியதுதான். அட பாவி, இந்த CDSL அப்படின்ற ஷேர் யாராவது வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த CDSL போனஸ் கொடுக்குறாங்க 1:1 அப்படின்ற ஒரு நியூஸ் வந்த உடனே இந்த ஷேர் வந்து ஆல்மோஸ்ட் 2000 ரூபாயிலிருந்து ஒரே நாளில் வந்து 2400 வந்துட்டான். அதுக்கப்புறம் இந்த ஷேர் இறங்க ஆரம்பிச்சோன்னே சரி ஓகே, நல்ல அல்வா குட்டி மாதிரி மறுபடியும் அந்த நியூஸ் வந்தப்போ எந்த ரேட் இருந்தானோ அது வந்தோடனே டபக்குன்னு ஒரு கவ்வுன்னு நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். அவன் என்னடான்னா இன்னைக்கு ஒரே நாள் அப்படியே திருப்பி போட்டு 5% ஏற்றிட்டாங்க. உண்மையிலேயே காத்திருந்தவன் ஷேரை வந்து வேற ஒருத்தர் தூக்கிட்டு ஓடின கதையாகத்தான் போச்சு. நண்பர்கள், இந்த 2 நியூஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த KTDL பைபேக் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற டேட் அன்னைக்கு 3348 இருந்தது. இன்னைக்கு 3358 இருக்கு. அவங்க பைபேக் பண்ணிக்கக்கூடிய ரேட் 3700 அப்படின்ற இது. இந்த சமயத்தில் டாடா குரூப்னுடைய ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபர், டிராவல் ரிலேட்டடான ஒரு நியூ ஃபண்ட் ஆஃபர் ஒன்று பார்த்துருந்தோம். அந்த நியூஸும் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த 2 ஷேர்களுமே வந்து ஒரு லோ ரேட்டில் இருக்கக்கூடிய நியூஸ். அதாவது இந்த டால்மியா பாரத் அப்படின்ற ஒரு ஷேர் தற்சமயத்துக்கு இயர் லோவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அவனுடைய FIS DIS ஹோல்டிங் பொசிஷன் என்ன? ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் வந்து DIS அப்படின்றது பார்க்குறீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி 2021 6% பக்கம் ஹோல்டிங் இருந்தது. இப்போ 12.62 இருக்குது. கடந்த 3 குவார்ட்டரில் அவங்க அக்குமுலேஷன் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க. சில நேரங்களில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி DIS தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும்பொழுது லோ ரேட்லேருந்து மேல் நோக்கி ஏறக்கு வாய்ப்பு அப்படின்றது உருவாகுது. அந்த மாதிரி நம்ம சில ஷேர்களை பார்த்துருந்தோம். அந்த வகையில் இந்த டால்மியா பாரத் அப்படின்ற ஷேர் தற்சமயத்துக்கு 52 வீக் லோ, இந்த 1 இயர் பீரியடில் லோ ப்ரைஸில் இருக்குது. இங்கிருந்து மேல் நோக்கி ஏறி வந்துச்சுன்னா அந்த DISகளுக்கு நல்லது. அதே மாதிரி இண்டஸ்இண்ட் பேங்க், அந்த இண்டஸ்இண்ட் பேங்க் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவனு என்ன ஆயிருக்கு அப்படின்னா இவனு இயர் லோவில் இருக்கான். இதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தில் வந்து அந்த லோ பக்கத்தில் வரும்பொழுது அவன் இயல்பாக மேல் நோக்கி ஏறி பல முறை ஏறி இருக்கான்.
பட் இந்த முறை ஏறுவானா இல்லையான்னு தெரியல. இதே மாதிரி இந்த ஷேர் மேலே ஏறிச்சுன்னா யாருக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஐஎஸ்க்கு தான் நல்லது. அவங்களும் வந்து 2021 என்ன ஹோல்டிங் வச்சுருந்தாங்களோ அதை விட இப்போ இன்க்ரீஸ் பண்ணி அதிகமாக தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஷேரும் இயர் லோன்லேருந்து மேல் நோக்கி ஏறி வந்துச்சுன்னா டிஐஎஸ் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் நல்லது. நண்பர்களே, அடுத்தது முக்கியமான நியூஸ் என்னன்னா, நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டினுடைய தலையெழுத்தே மாற்றக்கூடிய ஒரு ரிசல்ட், டிசிஎஸ் ரிசல்ட். அது இன்னைக்கு மார்க்கெட் முடிஞ்சு தான் வருது. ஸோ இதனுடைய ஃபுல் இம்பேக்ட் என்பது நாளை, அதே மாதிரி திங்கள், அந்த மாதிரி நாட்களில் தான் வரும். ஸோ எது எப்படியோ ஷேர் மார்க்கெட்டினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஷேரினுடைய ரிசல்ட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டிசிஎஸ் ரிசல்ட் வரப்போகுது. அதே மாதிரி இந்த ஆனந்த் ரத்தி வெல்த் அப்படின்ற ஷேர் வந்து அவங்களே இன்னைக்கு ரிசல்ட் கொடுக்குறாங்க. இதில் என்ன ஒரு முக்கியமாக பார்க்கணுன்னா, இது போன்ற கம்பெனியினுடைய இன்கம் P&L அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகுதுன்னா அப்போ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டினுடைய போக்கு, ஷேர் மார்க்கெட்டை நம்பி வாழ்கின்ற ஜீவன்கள் எல்லாமே அவங்களுடைய வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். என்னைக்கு இந்த ஆனந்த் ரத்தி, ஏஞ்சல் ஒன் போன்ற ஷேர்களினுடைய ரிசல்ட் கீழ் நோக்கி போகுதோ அன்னைக்கு வந்து அதை சார்ந்து வாழக்கூடிய நிறைய மனிதர்களுக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஸோ ஷேர் மார்க்கெட்டினுடைய போக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றது இந்த ஆனந்த் ரத்தியை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஷேர் கீழே இருக்கும் போதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அவன் மேல் நோக்கி வரும்பொழுது கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு நிறைய பேர் வந்து பாவம் மனசு வருத்தப்படுறாங்க. அது ஏன் அப்படின்னா, கீழே இருக்கும்போதே அதை கெஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஜிஇ ஷிப்பிங் அப்படின்ற ஷேர்லாம் மேல் நோக்கி ஏறுறான், 200 ரூபாயிலிருந்து ஏறானா 1500 ரூபா போவானோ அப்படின்ற மாதிரி கற்பனையாக அடிக்கடி நினச்சி பார்த்துக்கிட்டே இருந்தாக்கா மேபி இது போன்ற ஹை டார்கெட்டுகளை பிடிக்க முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 8.5% வெடிச்சு செதறிட்டான். அதே மாதிரி இந்த குஜராத் பிபாவா போர்ட் எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குது. போன பட்ஜெட்லேயே வந்து போர்ட் ரிலேட்டடாக இந்த ஸ்டாக்குக்கெல்லாம் அட்வான்டேஜ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சமயத்தில் இவன் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 130 ப்ளஸ் ஒரு 200 ரூபா ரேஞ்சில் ஆடிக்கிட்டு இருந்தான். 200, 180ன்னு ஆடிக்கிட்டு இருந்தான். இப்போ 236 ரூபாயில் இருக்கான். ஸோ நியூஸுகளை யார் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுடைய கண்களுக்கு தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஷேரினுடைய விலை குறைவாக கண்ணுக்கு தெரியும் அப்படின்ற என்னுடைய கருத்து. ஹிந்து பெட்ரோ அப்படின்ற ஷேர் யாராவது வச்சுருக்கீங்களா? அதனுடைய 52 வீக் ஹை போன ப்ரைஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு தேதியில் அவன் 3% மேலே ஏறி இருக்கான். சில நாட்களுக்கு முன்னாடி கூட சில பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இது ஒரு வெட்டுக்கிளி மாதிரி மேல் நோக்கி ஏறி வருமான். அந்த வகையில் இவன் கொஞ்சம் மேல் நோக்கி ஏறி வந்துகிட்டு இருக்கான். ஆனால் இந்த ஷேரினுடைய இயர் ஹை அப்படின்றது 396 ரூபாயில் இருக்குது. அந்த 396 ரூபாய் இந்த ஷேர் போய் திடுமா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதே மாதிரி தான் ஒரு ட்ரிகர் நியூஸ் வர்றதை யார் ஞாபகம் வச்சுக்கிட்டு அந்த ஷேரை ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி. இந்த ரேமண்ட் அப்படின்ற ஒரு கம்பெனியில் வந்து ஒரு டைவர்ஸ் கேஸ் நியூஸ் ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த ஷேர் வந்து அது வரைக்கும் சுமாராக தான் இருந்தான். அதுக்கப்புறம் தான் அவன் வேகம் எடுத்து வேறு லெவலில் மேல் நோக்கி ஏறி வந்தான். அதுக்கப்புறமே மறுபடியும் பிரேக் அவுட் ஆகி மேலே போனான். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பிஸ்னஸை வந்து டீமெர்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஒரு உதாரணத்துக்கு இப்போ கூட பாருங்கள், இன்றைக்கி 40% பக்கம் இறங்கியிருப்பான். என்ன காரணம்னா, இன்றைக்கி அதனுடைய எக்ஸ்டேட் அந்த டேட்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ் அப்படின்ற பிஸ்னஸை வந்து டீமெர்ஜ் பண்ணி வெளியே எடுக்கிறாங்க. அப்போ அந்த பிஸ்னஸ் வெளியே போகிறதுனால ரேமண்ட் அப்படின்றது கிட்டத்தட்ட 40% இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஷேர் ஆல்ரெடி வச்சிருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எத்தனை ஷேர் ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 5 ரேமண்ட் ஷேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ரேமண்ட் லைஃப் ஸ்டைல் ஷேர் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த ரேமண்டில் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதையும் என்னைக்காவது பிரித்து விட்டாங்கன்னா அன்றைக்கே அதே மாதிரி இறங்கும். ஆக மொத்தம் டைவர்ஸ் கேஸ் நியூஸ் வந்தாலும் சரி அல்லது வேறு எந்த நியூஸ் வந்தாலும் சரி, ஷேர் மார்க்கெட் சம்பந்தமாக அந்த ஷேருக்கு ஒரு நியூஸ் வருதுன்னா அது ஒரு டேர்னிங் பாயிண்ட். அந்த டேர்னிங் பாயிண்ட்லேருந்து மேலே திருப்பி விடுறானுங்களா இல்லை கீழே திருப்பி விடுறானுங்களா அப்படின்றத முக்கியம். இந்த ரேமண்டெல்லாம் வந்து சப்போர்ட்டில் எடுத்து ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணி விட்டாங்க. தேங்க்ஸ் ஃபார் த டைவர்ஸ் கேஸ் நியூஸ். நண்பர்களே, மீடியாக்களில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த HPCL, ICICI Prudential Life, MFSL போன்ற ஷேர்களை டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. அது ஏதாவது வால்டிலிட்டியாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் தான். நண்பர்களே, இன்றைக்கி இந்த கொச்சின் ஷிப்யார்டு SC எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணில் ரத்த கண்ணீர் வரையும் நீங்கள் அந்த ஷேரை வச்சிருக்காத பொழுது. இங்கே பார்த்தீங்களா, நிறைய ஷிப்பிங் கம்பெனியெல்லாம் பறந்துட்டான். கொச்சின் ஷிப்யார்டு இப்போ ஒரு 4% ப்ளஸில் இருக்கான். SCIலாம் 20%ல் இருக்கான். அதாவது என்ன ஒரு நியூஸ் வருதுன்னா, பட்ஜெட் சமயத்தில் வந்து இந்த மாதிரி மேரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்டுக்கு நிறைய ஒதுக்கீடு செய்வாங்க. அதனால் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்பெனிகள்லாம், அதாவது ஷிப்பிங் ரிலேட்டடான கம்பெனிகள்லாம் நல்லா மேல் நோக்கி வருவான். பட்ஜெட்டே இன்னும் சொல்லலை, அது 23ஆம் தேதி தான் வரும். பட் இருந்தாலும் இது மாதிரி தான் நியூஸ்கள்னு வந்துட்டால் அது எதுக்குமே கட்டுப்படாது. அந்த வகையில் இன்றைக்கி SCI ஒரு 20% ஏறிட்டா, கொச்சின் ஷிப்யார்டு ஒரு 4% ஏறிட்டா, இது மாதிரி நிறைய கம்பெனிகள் ஏறிடுச்சு.
நண்பர்களே, சமீப காலமாகவே இந்த ஏஞ்சல் ஒன் ஷேர்னுடைய பிரைஸ் வந்து பல இன்வெஸ்டர்ல சோதிக்குது. பணம் போட்டு வச்சிருக்காங்க இதுல. ஆனா அது என்னடான்னா தொடர்ந்து இறங்குமுகமாவே இருக்கு. இறங்கு முகத்துல இவனுடைய கடைசி சப்போர்ட் அந்த எலெக்ஷன் சமயத்துல இவன் திடீர்னு ஜெர்க் அடிச்சு கீழே இறங்கினது இந்த ரேஞ்ச் தான், 2000 ரூபாய் ரேஞ்ச். இப்போ இந்த ஷேர்ல பணம் போட்டு வச்சிருக்கிறவங்களுடைய ஒரே குறிக்கோள் என்னன்னா, கடவுளே எப்படியாவது இந்த 2000 ரூபாய் 1900 ரூபாய் ரேஞ்சில இருந்து தயவுசெய்து இவனை மறுபடியும் மேல் நோக்கி தூக்கி விடு. ஒரு 3000 வந்தா கூட பாதி பேர் வித்துட்டு ஓடி போயிருமே அப்படின்ற மனநிலைமையில் தான் இருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஏஞ்சல் ஒன் மேலே வருதா இல்லையா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நண்பர்களே, கான்ஃபிடன்ஸ் பெட்ரோலியம் அப்படின்ற ஒரு ஷேர், இந்த கான்ஃபிடன்ஸ் பெட்ரோலியம் ஷேர் அப்படின்றதும் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் அந்த எலெக்ஷன் டைமில் ஒரு ஜெர்க் அடிச்சிருக்கான். அப்படியே பயந்துட்டு ஆல்மோஸ்ட் 65 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ 82 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கிறதுனால இது பழைய ரேட் 120 ரூபா வருவானா இல்லை 60 ரூபா வருவானா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இந்த கான்ஃபிடன்ஸ் பெட்ரோலியம் கொஞ்சோண்டு 0.12% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்குது. அதே சமயம் இவனுடைய ப்ராஃபிட் க்ரோத் அப்படின்றது 2 கோடி ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருந்தவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போல்லாம் 105 கோடி ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்தது 1000 கோடி அப்படின்ற மாதிரி ரிசல்ட் விட்டான்னா அது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான நியூஸாக தான் இருக்கும். நண்பர்களே, இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர், அந்த ஷேரில் வந்து எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து எப்படி குறைச்சிருக்காங்க பாருங்க. இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து முதல்ல 13% ஹோல்டிங் வச்சிருந்தாங்க, இப்போ வெறும் 7% தான் இருக்கு. அதே மாதிரி எஃப்ஐஎஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ்லாம் 33% வச்சிருந்தாங்க, இப்போ 19 தான் இருக்கு. ஸோ இதனுடைய ஷேர் ப்ரைஸ் மேல் நோக்கி ஏறி வருமா அல்லது இது மறுபடியும் கீழே போயிடுமா? அதாவது இவனுடைய ஒஸ்ட் கேஸ் சினாரியோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவன்லாம் வெறும் அந்த கோவிட் சமயத்தில் 87 ரூபா வரைக்கும்லாம் போயிருக்கான். கோவிட் முடிஞ்சு 2022 கூட 83 ரூபா வரைக்கும் போயிருக்கான். இப்போ இவனுடைய கரண்ட் ரேட் வந்து 170 ரூபா. ஸோ 170 ரூபாயிலிருந்து கீழே போவானா இல்லை 170 ரூபாயிலிருந்து மேல் நோக்கி போவானா அப்படின்றது ஒரு புரியாத புதிராக இருக்குது. இருந்தாலும் பெரிய ஆளுங்க ஏன் தன்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை குறைச்சி அதை பப்ளிக் தலையில் கொண்டு போய் விட்டாங்க அப்படின்றது தெரில. நண்பர்களே, ஷேர் மார்க்கெட் ஒரு புரியாத புதிர், அதை யாருனாலும் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னோம்னா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. எப்படி அது எப்படி அப்படிம்பாங்க. இப்படி தான் இந்த கிரெடிட் ஏசிசி அப்படின்ற ஒரு ஷேர் எடுத்து பாருங்க. இவன் எதுக்கு இப்படி லோ ரேட்லேருந்து பட்டார்னு மேலே ஏறினா, அப்புறம் பட்டார்னு இறங்கினா, அப்புறம் பட்டார்னு மேலே ஏறினா, பட்டார்னு இப்போ எதுக்கு இறங்கியிருக்கா அப்படின்றது தெரில. மறுபடியும் அவன் பட்டார்னு ஏறுவானா இல்லை இறங்குவானா அப்படின்றது யாராவதுனால கெஸ் பண்ண முடியுமா? சத்தியமாக முடியாது. ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மேனேஜ் தான். நம்ம பணத்தை போட்டு வைக்கிறோம், அது மேலே வந்ததுன்னா அது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் பண்ணணும், கீழே வந்துச்சுன்னா ஏவரேஜ் பண்ணணும், இல்லைன்னா எக்ஸிட் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பொசிஷன் எடுத்ததுக்கப்புறம் மேனேஜ் தான் பண்ண முடியும். மற்றபடி எல்லாம் லக்கு தான் அப்படின்ற என்னுடைய கருத்து. அதே மாதிரி இந்த யூனியன் பேங்க் எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? 2.61% டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த யூனியன் பேங்க் அப்படின்ற ஷேர் சமீபத்தில் 170 ரூபா வரைக்கும் போன ஷேர் இப்போ அவன் வந்து ஒரு சப்போர்ட் ரேட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இங்கிருந்து அவன் சப்போர்ட் எடுக்கிறானா இல்லை அப்படியே பிரேக் டவுன் ஆகிறானா அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் இவன் வந்து டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கு 2.61% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கிறது. இந்த இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.